டேஷ் இன் இட்டாலி மெயின் ஈவெண்ட்டில் தரமான மெயின் ஈவெண்ட் மேட்சாக ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஜாக் ஆஃப் ஃபேக்ட் இன்ஜுரி இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் மட்டும்தான் அந்த இது ரோமன் ரிங்ஸ் கழுத்தில் போட்டிருப்பாரு ட்ரைபல் சீஃப் மாலைக்கான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் இன்ஜுரியை மீறி தன்னோட முழு பர்ஃபார்மன்ஸையும் வெளிப்படுத்தினார். ரோமன் ரிங்ஸும் விட்டு கொடுக்காம இந்த மேட்சை கண்டினியூ பண்ணார். ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையுமே குறையில. ஒரு தரமான மேட்சை பார்த்த ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. ரோமன் ரிங்ஸ் ஒரு கட்டத்தில் ஸ்டீல் ஸ்டெப்பை எடுத்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் மேலே த்ரோ பண்ணுறதும் ஜாக் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு சூப்பர்மேன் பஞ்ச் வைக்கிறதும் இந்த மேட்ச்சில் ஹைலைட்டாக ஜாக் ஆஃப் ஃபேக்ட் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா தன்னோட சப்மிஷன் மூவை போடுறது, அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் டூல்ஸ் பாக்ஸ் எடுத்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து வெளில ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வைக்கிறார். ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போட்டு பின் பண்ணுறார். அதை ஜாக் ஆஃப் ஃபேக்ட் கிக் அவுட் பண்ணால் அதுக்கப்புறம் ரிங் சைடில் உள்ள இதெல்லாம் கலெக்டி விடுறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸுக்கே ஜாக் ஆஃப் ஃபேக்ட் ஸ்பியர் போடுறாரு. இந்த ஸ்பியரை போட்டு ரோமன் ரிங்ஸ் கிக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக ரோமன் ரிங்ஸ் டேபிளில் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வச்சு ஸ்பியரை போட்டு முடிச்சு விட்டுறாரு. முடிச்சு விட்டோன்னே ஜிம்மி யூசோ வந்து ரோமன் ரிங்ஸுக்கு அந்த மாலையை போடுறாங்க. எம்எஃப்டி டீமும் க்ரௌட் சைட்லேருந்து வந்து பார்க்குறாங்க. ஜாக் ஆஃப் ஃபேக்ட் இந்த இடத்துல தோத்துடுறாரு.